அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலம்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் பற்றியும் உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் விளக்கம் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வந்துட்டு இருக்காங்க. 1000 வார்த்தைகளால சொல்ல முடியாத விஷயங்களை கூட நம்முடைய கண்களால நம்மால அழகாக சொல்லிட முடியும். The eyes are the windows to the worldன்னு ஒரு அழகான ஆங்கில செய்யும் கூட இருக்கு. ஆனால் முதியோர்களுக்கு வயது ஆக ஆக கண் பார்வை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் ஏற்படுது. முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன? கண் அழுத்த நோய், அதாவது குளோக்கோமா எப்படி ஏற்படுது? சர்க்கரை நோய்க்கும் கண் பார்வைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்படிப்பட்ட நம்முடைய பல சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கறதுக்காக பிரபல கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுஜாதா மோகன் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பொதுவாக முதியோர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு காமன் கண் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் நிறைய பார்க்குறீங்க? முதியோர்கள் காமனஸ்ட் ஐ ப்ராப்ளம் இஸ் கேட்ராக்ட் தான் முதல்ல, தட் இஸ் அ காமனஸ்ட். அதை தவிர இப்போ லாங்கிவிட்டி, அதாவது நிறைய இப்போ உயிர் வாழ்கிற நாட்கள் இந்த 50 இயர்ஸில் ஃப்ரம் 27 to 72 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால லாங்கிவிட்டி இருக்கிறதுனால மற்ற கண் பார்வை குறைபாடுகள் என்னென்னா மேக்குலர் டீஜென்ரேஷன் சொல்லுவோம், அதாவது சென்ட்ரல் ஏரியா ஆஃப் த ரெட்டினா கெட்ஸ் டேமேஜ், அது ஒன்று. ரெண்டாவது லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ், அதனால டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஹைப்பர் டென்ஷன்னால் வர கண் நோய்கள், கண்ணில் ரெட்டினால் வர நோய்கள். அதை தவிர யூ கேன் கெட் ட்ரை. இப்போ நிறைய எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் வயசாக லாஸ் ஆஃப் டோன்னால ட்ரூப்பிங் ஆஃப் த லிட்ஸ் வரலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நவ் நம்ம இப்போ இந்த இதுக்கு பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, முக்கியமாக முதியோர்களுக்கு குளோக்கோமா, அதாவது கண்ணில் நீர் அழுத்தம்னு சொல்கிறோம். தட் இஸ் ஜஸ்ட் லைக் உடம்புல எப்படி பிபின்னு சொல்கிறோமோ, கண்ணில் நீர் அழுத்தம், தட் இஸ் இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணில் கோளாறு ஏற்படுறது, அது பேர் குளோக்கோமா. அது வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், எதனால் குளோக்கோமா எல்லாத்தோடையும் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அது சைலண்ட் தீஃப், தட் இஸ் சிம்டம்ஸே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த குளோக்கோமா கண்டிஷன்ஸ் ஒரு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். பேஷண்ட் கேட்ராக்ட் தான் இருக்குது, வீட்டில் கல்யாணம் இருக்குது, குழந்தை பிறக்கிறது, அப்படி இப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே கண் ரொம்ப பாதிக்கப்பட்டப்புறம் வராங்க. ஸோ கண்ணில் குளோக்கோமா இருக்கும்போது கண் நரம்பு பாதிக்கப்படுறதுனால நம்ம என்ன பண்ணாலும், அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும், வாட் எவர் இஸ் லாஸ்ட் cannot be regained. ஸோ இருக்கிற பார்வையை தான் நம்ம திருப்பி கொடுக்க முடியும். ஸோ முக்கியமாக இப்போ நான் காமனஸ்ட்டு நம்ம எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன், கேட்ராக்ட் தான். ஸோ எல்லாருக்குமே கேட்ராக்ட்னா என்னன்னு தெரியும், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணுக்குள்ளே லென்ஸ் வைப்பான்றது தெரியும். ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. தூர பார்வைக்கு லென்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் லென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் விஷன் லென்ஸ் இருக்குது, தென் மல்டிஃபோக்கல், டிஸ்டன்ஸ், நியர் அண்ட் தூர பார்வை, இது மூணும் பார்க்குற மாதிரி லென்சஸ் இருக்குது. அண்ட் an expert surgeon can do a cataract probably in 5 to 10 minutes. அந்த அளவுக்கு there is a rapid involvement in cataract surgery. Everybody knows about it. Now most of the even நம்ம ஃப்ரீ பேஷண்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா கேம்பில், அவளுக்கும் இந்த மாதிரி சர்ஜரி தான் பண்ணுறோம். பட் அவளுக்கு போடுற லென்ஸ் மட்டும் we may be putting an Indian lens, we may not be putting multifocal, அது மாதிரிலாம் போடாமல் இருப்போம். பட் the advancement in cataract technology is really vast over the past decade. ரொம்ப நல்லது, 10 வருஷத்தில் ரொம்ப நல்லா வளர்ந்துருது. The safety is also there. So it's an excellent visual recovery. Next day patient can see well. டாக்டர், முதியவர்களுக்கு கேட்ராக்ட் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க நீங்கள். இப்போது குளோக்கோமா பற்றியும் ஒரு சின்ன மென்ஷன் பண்ணீங்க. இந்த மார்ச் 2வது வாரம் முழுவதும் உலக குளோக்கோமா வாரமாக கடைபிடிக்கப்படுது. இப்போ குளோக்கோமான்னா என்ன டாக்டர்? முதியவர்களுக்கு அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது? இது கரெக்டாக முதியவர்களுக்கு அஃபெக்ட் பண்ணுற கண்டிஷன் தான் இது குளோக்கோமா. ஸோ கன்ஜெனிட்டல் குளோக்கோமாஸ் இருக்கிறது, பெரியவிலிய குளோக்கோமா, சின்ன டெவலப்மெண்டல் குளோக்கோமாஸ் இருந்தால் கூட காமனஸ்ட் பீப்புள் அஃபெக்டட் முதியோர்கள் தான். ஸோ அதனால் என்னென்னா, எல்லாருமே ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 வயசுக்கு மேலே கண்ணில் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கண் பார்வை எப்படி இழக்கப்படும்னா சைட் விஷன் தான் முதல்ல பாதிக்கும்.
சைட் விஷன் பாதிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது வந்து வெதர் நம்மளுக்கு நம்ம கண்ணில் பார்வை இழந்தோமா இல்லையான்னு தெரியாது. நம்ம டெஸ்ட் பண்ணிட்டா தான் கண்ணில் ப்ரெஷர் இருக்கா, கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியும். நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு அந்த பார்வை சுருங்கி சென்டருக்கு வர வரைக்கும் விட்டுடுவாங்க. ஸோ டியூபுலர் விஷன் சொல்லுவோம், சின்ன டியூப் வழியாக பார்த்தா எவ்வளோ தெரியும். அந்த அளவுக்கு வந்தப்புறம் கேட்ராக்ட்னு நினச்சிட்டு வருவாங்க. கேட்ராக்ட் தானே நம்ம பண்ணிட்டு போகலான்னா 90% ஆப்டிக் நர்வ், தட் இஸ் அந்த நர்வ் சப்ளை பண்ணுற நர்வ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். நர்வ் மட்டும் ரீஜென்ரேட் ஆகாது. ஸோ 90% ஆஃப் த நர்வ் போனப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் இருக்கிறத தான் காப்பாற்ற முடியும், ஏற்கனவே போனதை வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போது கேட்ராக்டுங்கிறது என்ன, we are removing a bad portion of the lens, ஒரு ஒபாசிஃபைட் லென்ஸை எடுத்துகிட்டு நல்ல கிளியர் லென்ஸ் வைக்கிறோம். ஆனால் கிளாக்கோமாவில் என்னென்னா நரம்பு பாதிக்கப்படுறதுனால நம்ம எதை எடுத்தாலும் ஃபிட்டிங் தான் மாற்ற முடியும். பட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து கரண்ட் வரலன்னா யூ கேன் சேஞ்ச் த ஃபிட்டிங், என்னோட அழகுப்படுத்தலாம். பட் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்ட் கரண்ட்டு கொடுத்தா தானே உங்களுக்கு பார்வை தெரியும். ஸோ அது எலக்ட்ரிசிட்டி போர்ட் மாதிரி அந்த ஆப்டிக் நர்வில் வந்து சேஞ்சஸ் வந்ததுன்னா அது வந்து கண்ணை பாதிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ் கொடுப்போம். ஸோ இனிஷியல் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மெடிக்கேஷன் தான், ட்ராப்ஸ் தான். ஜஸ்ட்டு பிபிக்கு இப்படி மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இந்த ட்ராப்ஸை போட்டுக்கணும், டெய்லி போட்டுக்கணும். இந்த ட்ராப்ஸை வந்து ஒரு பாட்டில் போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கவே மாட்டாங்க. they don't realize that இது எப்படி பிபிக்கும் சுகருக்கும் யூ கேன் ஒன்லி பிரிங் இட் அண்டர் கண்ட்ரோல், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோலில் வச்சுட்டு கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கணுன்றத ஒரு நிறைய படித்தவங்களே இது மாதிரி பண்ணுறாங்க. தென் 2-3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ ருட்டீன் செக்அப், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்ணை ப்ரெஷர் செக் பண்ணுறது. ஒரு மருந்து வேலை செய்யலையா 2 மருந்து கொடுப்போம், 2 மருந்து வேலை செய்யலையா லேசர்ஸ் இருக்குது, லேசரும் வேலை செய்யாது நீ கோ ஃபார் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ராப்ளம் இருக்கா, அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. ஓசிடின்னு ஒன்று, ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. இட்ஸ் அ நான் இன்வேசிவ், அதாவது கண்ணுக்குள்ளே எதுவும் நுழைச்சி கழிச்சு ஜஸ்ட் லைக் இமேஜிங் மாதிரி, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. அது வந்து ரெட்டினல் நர்வ் ஃபைபர் லேயர், அது ரெட்டினால இருக்கிற நரம்பு தளத்தை வந்து மட்டும் ஸ்க்ரீன் பண்ணும். ஸோ அதனால் இதில் டேமேஜ் இருக்கா, இவங்களுக்கு கிளாக்கோமா எவ்வளோ தூரம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். 2வது டெஸ்ட் என்னென்னா ஃபீல்ட் டெஸ்ட், அதாவது சைட் விஷன் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகள் மூலம் எவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக இவங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் ஃப்ளக்சுவேஷன் என்னென்னா, நார்மல் பீப்புளுக்கு வந்து ஒரு 2 to 3 millimeter ஃப்ளக்சுவேஷன் இஸ் கன்சிடர்ட் இஸ் நார்மல். பட் கிளாக்கோமாவில் என்னென்னா, இப்போது காத்தால் பார்க்கும்போது 15 இருக்கும், நைட்டு 45 இருக்கும். தெல் பி ஸோ மச் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன். ஸோ இந்த நைட்டில் வந்து யாரும் டாக்டர்கிட்ட போய் கண்ணில் ப்ரெஷர் செக் பண்ணிட்டு போகிறதில்ல. ஸோ தே வில் பி லூசிங் த விஷன் வித்தவுட் தர் நாலேஜ். அதுக்கு தான் இந்த ஃபீல்ட் டெஸ்ட்டு, இந்த ஓசிடி அதெல்லாம் பண்ணுறது. ஏன்னா த்ரூஅவுட் த டே இவங்க வந்து போடுற மருந்து வேலை செய்கிறதா, இவங்க ஒழுங்காக போடுறாங்களா, டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, கம்ப்ளைன்ஸ் டெஸ்ட்டுன்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட வரத்துக்கு ஒரு 4 நாள் முன்னாடி மருந்து போட ஆரம்பிப்பாங்க. ஸோ when they come to the doctor the pressure will be normal, அப்புறம் திருப்பி விட்டுடுவாங்க. ஸோ இந்த கம்ப்ளைன்ஸ் டெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்க வீட்டில் போய் நம்ம போட முடியாது. எப்படின்னா இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ணி, சில பேருக்கு ஒரு என்ன டாக்டர் எவ்ரி டைம் நீங்கள் வரும்போது எவ்ரி இயர் நீங்கள் இதை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கோச்சிப்பாங்க. பட் அவங்க நன்மைக்கு தான், அவங்களுக்கு வந்து கிளாக்கோமா ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறோம். டாக்டர், என்ன வகையான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்க தனக்கு கிளாக்கோமா இருக்குங்கிறது பெரியவங்க புரிஞ்சுக்கலாம்? முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 70% மேலே வந்து கிளாக்கோமா சிம்டமேட்டிக் கிடையாது, தெரியாது ஒன்றுமே. சும்மா அவங்க வந்து கேட்ராக்ட் இருக்குன்னு நினச்சின்னு வருவாங்க, இல்லை கண்ணில் தண்ணி வருதுன்னு வருவாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து எல்லாருமே காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஆப்டிக்கல் ஷாப்பில் போனால் வெறும் கண்ணாடி மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆப்தல்மாலஜிஸ்ட்டை போனால் தான் அவங்க ஐ ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. ஸோ ஐ ப்ரெஷர் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் கிளாக்கோமா, அந்த நேரோ ஆங்கிள் கிளாக்கோமான்னு சொன்னேன் இல்லையா, அது சடனாக அந்த ஆங்கிள் வந்து நேரோ இருக்கிற ஆங்கிள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆச்சுன்னா சடன் ஆன்செட் ஆஃப் ப்ரெஷர் ஸ்பைக்ஸ் இருக்கும். ஒரு 10-15 இருக்க வேண்டியது 50-60 ஆகிடும். அப்போ சிவியர் பெயின், ஹெட்ஏக், வாமிட்டிங், கண்ணில் ரெட்னஸ். ஸோ பேஷண்ட் மே திங்க் எவ்வளோ பிரெயின் டியூமர் எதாவது இருக்கான்ற அளவுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும். ஸோ கண்ணிலேருந்து ஆரம்பித்த பெயின் இதில் ப்ரொடியூஸ் சிவியர் ஹெட்ஏக். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து இட்ஸ் அன் அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இட்ஸ் ப்ராப்ளம் பிகாஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரீட். அண்ட் வந்து ஐ டேமேஜ், இந்த ஆப்டிக் நர்வ் டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அந்த
2-3 ஹவர்ஸ்லேயே the pressure சடனாக ரேஸ் ஆகுதுனால the blood supply to the optic nerve gets cut off. ஸோ சடன் ட்ராப் இன் விஷன் வந்துடும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் கோ ஃபார் அந்த முதியோர்கள், இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கட்டாயமாக ஐ டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். வருடத்துக்கு ஒரு முறை சொல்கிறீங்க? வருடத்துக்கு ஒரு முறை ஆனும் பண்ணணும். ஸோ இந்த மார்ச் 2வது வாரம் வந்து குளோக்கோமா அவேர்னஸ் வீக் அப்படின்னு வச்சுருக்காங்க உலகம் முழுக்கும். பட் இதில் வந்து தமிழ்நாடு ஆப்தால்மிக் அசோசியேஷன் எதுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் செயின், அதுக்கப்புறம் கிவிங் டாக்ஸ், டிவி ஷோஸ், அதுக்கப்புறம் இது சைக்கிள் மேரத்தான்ஸ், அப்புறம் ரீச்சிங் அவுட் டு த பேஷண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து எவ்வளோ தூரம் க்ரியேட் பண்ணலாமோ, அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாமோ அதுக்கு பலவிதமான ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா மேற்கொண்டு மோசமாக போகாமல் தடுக்கிறதுக்காக இதெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோன்னா இந்த குளோக்கோமாவால் வர கண் பார்வை குறைபாடை நம்ம காப்பாற்றலாம். டாக்டர், இது வாரம் வந்து முழுமையாக குளோக்கோமா அவேர்னஸ் வீக், அதனால குளோக்கோமா பற்றி பல அரிய தகவல்களை சொன்னீங்க. அதை எப்படி ஒரு சைலண்ட் கில்லராக இருக்குது, அதை எப்படி அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும், எப்படி ஒரு இயர்லி செக்கப்பாவது குறைஞ்சபட்சம் முதியவர்கள் வரணும் அப்படின்ட்டு. இப்போது சர்க்கரை நோய்க்கும் முதியவர்களுடைய கண் பார்வைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த சர்க்கரை நோயால் கண் பார்வையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன டாக்டர்? சர்க்கரை நோய் வந்து முதியோர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம இது முதியோர்கள் ப்ரோக்ராமாக இருந்தால் கூட என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து சின்ன வயசுக்காரர்களுக்கே நிறைய பேருக்கு டயபிட்டிஸ் வருது. பிகாஸ் ஆஃப் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எல்லோரும் உட்காண்டே வேலை செய்கிறதுனால, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க், 30 வயசு 35 வயசுலேயே சுகர் வந்துடுது. ஸோ நார்மலாக வந்து என்னென்னா, சுகர் வந்து உடம்புல எல்லா பார்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இட்ஸ் அ வாஸ்குலர் டிசீஸ், வாஸ்குலோபதி. ஸோ அதனால் வந்து கண்ணிலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன் கண் டெஸ்ட் பண்ணிக்கணும்னா, கண்ணில் வந்து வாஸ்குலர் ப்ராப்ளம் இருந்தால் அது கண் பார்வை இழந்துரும். அதனால் அது மட்டும் இல்லை, உடம்புல ஹார்ட்டில் பிரெயின்லேயும் இதே மாதிரி தான் உங்கள் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இட்ஸ் அ குட் இண்டிகேட்டர். அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸ் கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் கண்ணில் வந்து நம்ம ப்ராப்ளம் இருந்தது, கண்ணில் வந்து ரத்த கசிவு இருந்தது, இல்லைன்னா ஹார்ட் எக்ஸிடேட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஏர்லியாக டிடெக்ட் பண்ணோன்னா லேசர் மூலமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். கண் பார்வை இழக்காமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம். சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கண்ணுக்கு டெஸ்ட்டே பண்ணாமல் வந்து கண்ணுக்குள்ளே ப்ளீடிங் ஆகிருக்கும், விட்ரியஸ் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கண்ணில் இருக்கிற ஹெமரேஜ் எடுத்துகிட்டு திருப்பி லேசர் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கண் டெஸ்ட்டு வந்து அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டயபெட்டிக்ஸ் அண்ட் ஹைப்பர்டென்சிவ்ஸ். சுகர் இருக்கிறவங்களுக்கும் பிபி இருக்கிறவங்களும் அவங்களும் வருஷம் ஒரு முறை கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக முதியோர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கண்ணை டெஸ்ட் பண்ணி டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குது அப்படின்னா தென் தே ஹாவ் டு கம் ஃபார் 6 months ஃபாலோஅப், எவ்ரி 6 months. ஏன்னா அந்த வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் இந்த ரெட்டினா இஸ் லைக் அ விண்டோ. அது வழியாக நம்ம பார்த்தோன்னா உடம்புல எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்து கண்ணை அஃபெக்ட் பண்ணும்போது நாங்கள் ஒன்று கிட்னி செக்அப் பண்ண சொல்லுவோம். யூஸ்வலி தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இந்த இப்போ கண்ணில் வந்து ரெட்டினோபதி இருந்ததுன்னா தெல் பி நெஃப்ரோபதி. ஸோ அதே மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்க அனுப்புவாங்க இங்கே ஆப்தல்மாலஜிஸ்ட்டை போய் ரெட்டினோபதி இருக்கான்னு பார்த்துருவாங்கன்னு. பிகாஸ் தே கோ தட் இஸ் வை சீனியர் பீப்புள். இன்னொரு முக்கியமான விஷயம் டயபெட்டிஸில், the longer you have diabetes, then the more likely you can have diabetic retinopathy. So the chronological age ன்னு சொல்கிறோம். நிறைய நாள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதியும் கண் பார்வை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பிகாஸ் ஆஃப் த பேட் ஃபுட் ஹேபிட்ஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே பார்க்குறோம். 35-40 வயசுலேயே டயபெட்டிக் ரெட்டினோபதி பேஷண்ட்ஸ் we are seeing. கிட்னி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் சுகர்னு வந்துடுதுன்னா டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் டு கெட் யுவர் ஐஸ் டெஸ்டட், ருட்டீனாக பண்ணிக்கணும். டாக்டர், முதியோர்களுக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்துடுச்சுன்னா எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது டாக்டர்? ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஒன்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அது என்னென்னா வீல் டெல் தம் டு இது ரெஸ்ட்ரிக்டிங் த லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாற்றுறது. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சிட்டு டயட், நியூட்ரிஷன் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் வாக்கிங் போனால் இட் இம்ப்ரூவ்ஸ் த பிளட் சப்ளை.
ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது ரெட்டினால பிளட் சப்ளை வந்து குறையிறது அண்ட் ஹைபாக்சிக் ஸ்டேட்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் இல்லாமல் போகிறது. ஆக்சிஜன் இல்லாமல் போகிறதுனால அது என்ன பண்ணுறது, ரெட்டினா அப்நார்மல் blood vessels வர ஆரம்பிச்சிடும். இந்த அப்நார்மல் blood vessels come, they open out and bleed. So this is the basis of any retinopathy. So நம்ம என்ன பண்ணோம், to improve the oxygen நல்லா வாக்கிங் போகணும், கார்போஹைட்ரேட் லோடு குறைச்சிக்கணும், control your other comorbidities like lipid problems, cholesterol இருந்ததுன்னா இல்லை பிபி இருந்ததுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் சம் திங்ஸ் that can help you to prevent the advancement of retinopathy. That is the first stage. ஸோ நம்ம முதல்ல பார்க்கும்போது மற்ற எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிடுவோம், கார்டியாக் எவாலுவேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லாம் இவாலுவேட் பண்ணி எல்லாம் நார்மலாக இருந்தால் ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராலிஃபரேட்டிவ் ஸ்டேஜ் வந்ததுன்னா லேசர்ஸ். லேசர் எதுக்கு கொடுக்குறதுனா, அகெயின் ஐ டோல் யூ, ஹைபாக்சிக்னா இது ஆக்சிஜன் குறைச்சலாக இருக்குது. ஸோ இருக்கிற ரெட்டினா குறைச்சலாக ஆக்கிட்டோம்னா தென் அது வந்து சென்ட்ரல் போர்ஷன் தான் நம்மளுக்கு பெஸ்ட் விஷன். ஸோ சைடெல்லாம் அப்ளேட் பண்ணிவிடுவோம் லேசர் வச்சு, ஒன்லி த சென்ட்ரல் போர்ஷன் வில் பி சீன். ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணலாம், விஷனை கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணலாம். அந்த அப்நார்மல் blood vessels க்ரோ ஆகிறதெல்லாம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் த லேசர் ட்ரீட்மெண்ட். அதுக்கும் மீறி அடுத்த ஸ்டேஜ் போகும்போது தென் தே கோ இன் ஃபார் விட்ரியஸ் ஹெமரேஜ், அப்புறம் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், அதுக்கெல்லாம் அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் லைக் விட்ரெக்டமி இருக்குது. ஸோ விட்ரெக்டமி அகெயின் நீங்கள் வந்து அட்வான்ஸ்மெண்ட் விட்ரெக்டமி ஒரு பாஸ்ட் 10 years 10 வருஷத்தில் வந்து பயங்கர டெவலப்மெண்ட் விட்ரெக்டமியில். முன்னாடிலாம் வந்து பெரிய ஆப்ரேஷன் 3 மணி நேரம் ஆகும், இப்போல்லாம் 10-15 minutes பண்ணிடுறாங்க அந்த ஆப்ரேஷன். வெரி ஸ்மால், ஒரு சின்ன ஒரு 23 gauge நீடில் வச்சு they remove the vitreous hemorrhage. So that is also advanced a lot. And the detection முன்னாடிக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் இப்போ சீரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்போம். ஸோ லாஸ்ட் டைம் இந்த இடத்துல இருந்தது, இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி we can take serial photographs to know that there is a worsening ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஓசிடி, அகெயின் ஓசிடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு, ரெட்டினால ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கும், அண்ட் தட் வில் கிவ் புவர் விஷன். ஸோ அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து ஃப்ளூயிட் குறைஞ்சிருக்கா. ஸோ இன்ஜெக்ஷன் சம்டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பேஷண்ட்ஸும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, என்ன டாக்டர் நீங்கள் எவ்ரி டைம் வந்தால் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் சொல்கிறீங்கன்னு. ஸோ அவங்கள்ட்ட காமிச்சோன்னா அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு பாருங்கள், லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்தது ஃப்ளூயிடு, இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்தப்புறம் குறைஞ்சிருக்கு, பட் இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆகணும்னா இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லி காமிக்கிறதுக்கும் வசதிகள் இருக்குது. முன்னே அந்த வசதிகள்லாம் கிடையாது. நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாலோ அதுதான் கேட்போம். பட் வந்து இப்போ நாங்களே எஜுகேட் பண்ணுறோம் பேஷண்ட்ஸை, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. டாக்டர், அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த ட்ரூப்பிங் ஆஃப் ஐஸ் வரும் முதியோர்களுக்கு, அந்த ரப்பை அப்படியே தோஞ்சு போகிறது, இது எதனால் ஏற்படுறது டாக்டர்? இது ஏதாவது ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? இது வந்து லாஸ் ஆஃப் மசில் டோன்னால. ஆஸ் வி ஏஜ் ஆல் த மசில்ஸ் அதோட டோன் போயிடுறது. அண்ட் ரப்பையில் இருக்கிற மசில்ஸ் வெரி ஸ்மால் மசில்ஸ், தேர் நாட் பிக் மசில்ஸ். இப்போ கையில் இருக்கிற மசில் மாதிரி பெரிய மசில் கிடையாது, சின்ன மசில். ஸோ அதனால சீக்கிரமாகவே இட் ஸ்டார்ட்ஸ் ஏஜிங். ஸோ அதனால சில பேருக்கு வந்து ட்ரூப்பிங் இருக்கும். ஸோ அந்த ட்ரூப்பிங் வந்து எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு அந்த ஃபெமிலியெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ட்ரூப்பிங் இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் யூ கேன் சி த ரிங்கிள்ஸ் அரவுண்ட் தி ஐஸ், இந்த க்ராஸ் ஃபீட்னு சொல்லுவோம், அந்த கண்ணு ஓரத்தில் இருக்கிறது, அதெல்லாம் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏஜிங் ப்ராசஸ். லாஸ் ஆஃப் ஸ்கின் டோன் அண்ட் மசில் டோன். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து தோ இட்ஸ் நாட் பாப்புலர், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இட்ஸ் வெரி பாப்புலர். இந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்துப்பா. அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஆல்சோ கிவ். அது கொடுத்துட்டா உடனே அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். they also have fillers, and எந்த இடத்துலலாம் இது குழியாட்டம் இருக்கும் அங்கெல்லாம் ஃபில்லர்ஸ் வச்சுக்கிறா. ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால வந்து they still try to look young, but the prevention is not possible. Just like how hair grey ஆகுது as we age, and எல்லாருக்கும் ஹேர் கிரே ஆகலை, சில பேருக்கு ஆகுது சில பேருக்கு ஆகுதில்ல, சில பேருக்கு ஃபுல்லாக ஆகிடுறது, சில பேருக்கு அந்த மாதிரி. இட்ஸ் அகெயின் சில பேருக்கு டெண்டன்சி இருந்ததுன்னா சீக்கிரமாக இந்த மாதிரி ரிங்கிள்ஸ்லாம் வரும் ஃபேஸில். இது தவிர்க்க ஏதாவது வழிகள் இருக்காது? தவிர்க்க வந்து ஐ திங்க் ப்ராபப்ளி மெயின்டைனிங் யுவர் இது குட் மசாஜ். ஸோ ஃபேஸ் மசாஜ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் பிகாஸ் இட் மெயின்டைன்ஸ் த டோன் ஆஃப் த ஐஸ். So there are a lot of exercises also, but around the eyes it's very difficult because already eyes are suthi irukra tissues and they're very loose so they are likely to age more. Plus family tendency irukum, sila per family la they look very young for a long time.
சில பேர் சின்ன வயசில் 30 வயசில் வயசானவ மாதிரி இருப்பா. ஸோ the family tendency is also there. டாக்டர், முதியோர்கள் வந்து தங்களுடைய கண்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன வகையான உணவுகளை எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும்? ஜென்ரலாக தான் குட் நியூட்ரிஷன் வந்து encompasses 5 types of different colors of vegetablesன்னு சொல்லுவா இல்லையா. ஒரு கேரட், greens, beetroot, அந்த மாதிரி different colors of vegetables. So that gives not only health for the eyes but also general health, because there are a lot of vitamins and nutrients in those nutrient dense food. Almonds, அந்த மாதிரி எல்லாருமே ஆல்மண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ பீனட்ஸ், அதாவது கடலை சாப்பிட்றது இன் ரெஸ்ட்ரிக்டட் குவான்டிட்டிஸ், பிகாஸ் தட்ஸ் ஹை ப்ரோட்டீன் பட் ஆல்சோ ஹை கார்போஹைட்ரேட். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் குவான்டிட்டிஸ் ஹேவிங் வாட் எவர் ஃபுட் யூ ஹேவ், பிகாஸ் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஏஜிங் நம்ம சாப்பாடு குறைஞ்சி போய்டுறது. தென் ஃபில்லிங் வயத்தை வந்து ரைஸ் வச்சு வைப்பாமல் இன்ஸ்டெட் ஆஃப் தட் குட் ஃப்ரூட்ஸ். இஃப் தேர் நாட் டயபெட்டிக் தே கேன் டேக் ஃப்ரூட்ஸ். இஃப் தேர் டயபெட்டிக் தென் மோர் வெஜிடபிள்ஸ் and millets. இப்போ நான் மில்லட்ஸ் சொல்கிறேன். மில்லட்ஸும் கார்போஹைட்ரேட்ஸ் தான், பட் the glycemic index is lowerனால it is safer than rice. So polished rice எடுத்துக்காம, now there are different types of rices available now, and wheat and the chucky wheat, அந்த மாதிரி வந்து particularly diabetics, anything which makes the blood sugar go up, don't take that in, take it in moderation. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சாப்பிடாமல் இருக்க முடியாது, நம்மள ரைஸ் ஈட்டு சாப்பிடாமல் இருந்தேன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ அதெல்லாம். அண்ட் ஆல்சோ வெஜிடேரியன்ஸ் அகெயின் அ ப்ராப்ளம், ஏன்னா தே டோன்ட் டேக் எனி ப்ரோட்டீன், ரொம்ப கம்மி. ஸோ தால்ஸ், அதாவது பருப்பு வகைகள், அப்புறம் கர்ட், தயிர், அதிலெல்லாம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ எவ்ரி டே எடுத்துக்கணும். தால் வந்து இன் ஒன் ஃபார்ம் ஒரு வேளையான எடுத்துக்கணும், இல்லைன்னா அவளுக்கு ப்ரோட்டீனே கிடைக்காது. நான் வெஜிடேரியன்ஸ் தே ஹேவ் அதர் சோர்சஸ், ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் வென் யூ ஈட் லெஸ், ஈட் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட், நல்ல குட் டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ணும் அண்ட் ரெடியூஸ் த கார்போஹைட்ரேட்ஸ். டாக்டர், முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பல நோய்களை பற்றி ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த முதியோர்களுக்கான கண் சிகிச்சையில் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக எப்படிப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு? ஆப்தல்மாலஜி வந்து பண்ணுறது, கண்ணில் வந்து ஆப்ரேஷன் வந்து மைக்ரோஸ்கோப் அடியில் தான் பண்ணுறோம். அண்ட் த ஸ்மாலர் த ஹோல் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். நம்ம கண்ணுக்குள்ளே போகிற துவாரங்கள் சின்னதாக இருந்ததுன்னா ஹீலிங் வில் பி ஃபாஸ்டர். ஸோ முன்னாடிலாம் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப நாள் படுத்துன்னு இருக்கணும், கண்ணில் கட்டு போட்டுக்கணும், இப்படி பண்ணக்கூடாது, அப்படி மூவ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் நான் அந்த ஒரு கண் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த சைஸில் நீடில்ஸ் ஆர் தேர் ஃபார் கட்டிங் இன்சைட் த ஐ to remove the cataract, to remove the vitreous hemorrhage. So அதை நம்ம வந்து once we remove it, is self healing. அதுவே சீல் ஆகிடும் அந்த ஓப்பனிங். ஸ்டிச்சஸே கிடையாது. வெரி ரேர்லி we put stitches. in certain situations ஸ்டிச் போட்டு தான் ஆகணும். பட் முக்கால்வாசி 90% of the surgeries have become sutureless surgeries. That's the greatest advancement in ophthalmology. So patient walks out of the theatre with no patch, வெறும் கண்ணாடி போட்டுட்டு வீட்டுக்கு போடலாம், ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ என்ன பெரிய பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் இட் லுக்ஸ் வெரி சிம்பிள், பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள், பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் த சைஸ் ஆஃப் த நீடில்ஸ் அண்ட் த சூச்சர்ஸ் அண்ட் த கட்டிங் எல்லாமே இட்ஸ் பிகம் வெரி வெரி ஃபைன், ஹைலி ரிஃபைன்ட். தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வாட் இஸ் கம்மிங் அப் இஸ் 3D சர்ஜரி. நம்ம 3D ஆப்ரேஷன் மூவி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி we look at the screen and do the surgery. That is the latest now in ophthalmology. So that gives us a very good depth of perception. So நல்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து டீப்பாக போயிட்டு நல்ல பக்கத்தில் போய் க்ளோஸாக போய் மேக்னிஃபை பண்ணி ஒவ்வொரு செல்லாக கூட பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மைக்ரோஸ்கோப்பும் அந்த இமேஜிங் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த OCT ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி, இந்த ரெட்டினாவே ஜஸ்ட் a few microns, அதோட ஒவ்வொரு லேயரும் இட் கேன் see. ஒவ்வொரு லேயர் we can see, but 2 microns of the retina can be sliced and seen. So that is an advancement. The technology, imaging particularly, has improved so much. That's helped the patients a lot, because the doctor is able to understand the disease as much as a patient, because we can take photographs and show them. லைவாகவே காமிக்கலாம். எப்படி வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி குழந்தை இருக்கிறது காமிக்கிறாலோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணில் ஃப்ளூயிட் இருக்குது, உங்களுக்கு ஆப்டிக் நர்வ்ஸ் நார்மல் எப்படி இருக்குது பாருங்க, அப்நார்மல் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிருக்குன்னு we're able to educate the patient. ஸோ அதுதான் the greatest advancement.
because of the digital technology has improved, imaging has improved. A lot of research has gone into improving these techniques, how to make the operation safer inside the eye with very minimal, that is keyhole surgery. அந்த மாதிரி டாக்டர், முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் நோய் பிரச்சனைகள், அதை தவிர்க்கும் முறைகள், இதை பற்றி எல்லாம் ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்னவா இருக்கும்? ஸோ முதியோர்களுக்கு தான் கண் பார்வை கோளாறுகள் நிறைய ஏற்படுறது. ஸோ அதனால் அவங்க வந்து ரெகுலர் செக்அப், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர், நான் சொன்னேன் இல்லையா, ஒன்ஸ் இன் அ இயர் செக்அப் பண்ணணும். நார்மலாக இருக்கிறவங்க கூட கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆகிட்டு அப்புறம் 10 வருஷம் வரதே கிடையாது. ஸோ தே ஹேவ் டு கம் ஃபார் ரெகுலர் செக்அப். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒன்ஸ் அ இயர். சுகர் இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக ஒன்ஸ் இன் 6 months கண்ணை செக் பண்ணிக்கணும். கிளாக்கோமா, தட் இஸ் கண்ணில் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஒன்ஸ் இன் 3 months ப்ரெஷர் செக் பண்ணிட்டு நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ண சொன்னால் அதை கட்டாயமாக பண்ணணும். குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் த ரைஸ். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, கண்ணு தேக்கிற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது. ஐ ரப்பிங் பண்ணக்கூடாது, பிகாஸ் தட் கேன் ஆக்சுவலி வேர்சன் லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். நிறைய கண்டிஷன் வேர்சன் பண்ணலாம். குழந்தைகளுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி இந்த ஐ ரப்பிங் பண்ணக்கூடாது. இந்த ஐ ரப்பிங் எதனால் பண்ணுறோன்னா கண் ட்ரையாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ட்ரைனஸ்க்கு கொடுக்குற ட்ராப்ஸை போட்டுக்கோங்க. ஒரு பாட்டில் கொடுத்தோன்னே அதோடு நிறுத்த வேண்டாம். they have to continue that and take good care of their eyes. சின்ன ப்ராப்ளம், ஒரு தூசி விழுந்தால் கூட வந்து தானே எடுத்துக்கிறது அந்த மாதிரி பண்ணாமல் அப்ரோச் an ophthalmologist, கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுட்டு அப்புறம் பண்ணுங்க. முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள் பற்றியும் அதுக்குண்டான தீர்வுகள் பற்றியும் ரொம்ப அழகாகவும் தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க டாக்டர். அதுவும் இந்த வாரம் வந்து குளோக்கோமா வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தெளிவாக அழகாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்ஸ்.